பேக் டு எஸ்எஸ் கிரி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பருப்பு வந்து நல்லா பொரிய வறுத்துக்கலாம். சின்ன வரமிளகா ஒரு 5 மிளகா சேர்த்துக்கலாம். காரம் நல்லா இருந்தால் தான் சட்னி. ஒரு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூட தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம கீரை எவ்வளவுக்கு எடுக்கிறோமோ அது மாதிரி அந்த அளவுக்கு இந்த அளவு தெரியாது. கீரையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த காம்பு பாதியை கிள்ளிட்டு பாதி காம்பு அப்படியே இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சோடு புளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். தலை நல்லா வணங்கிடுச்சுன்னா எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சா வல்லார சட்னி ரெடி. சட்னி ரெடியாகி பணியாரத்துக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். நீங்களும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. வல்லாரக்கீரை மூளைக்கு நல்லது. அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த இதையை செய்யுங்க. டிஷ்ஷுவாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா மீண்டும் மீண்டும் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.